வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. உலகத்திலே பெரிய பணக்காரர் யார் தெரியுமா? வாரன் பஃபெட். இந்த வாரன் பஃபெட் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட சொத்தை 80% சொத்தை சேரிட்டிக்கு எழுதி கொடுத்துட்டார். அப்போது பத்திரிக்கையாளர்லாம் கேட்டாங்க, எல்லாமே இப்படி கொடுத்துட்டீங்களே, உங்கள் பசங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், என்னோட பசங்க எதுவுமே செய்ய வேண்டாம், ஜாலியாக இருக்கிறதுக்கு நான் சொத்து கொடுக்கல. என்னோட பசங்க ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அந்த செய்யறதுக்கு உதவியாக இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் நான் சொத்து கொடுக்க போகிறேன். நான் எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதே இன்னொரு இதில் ஜாக்கி சான் சொன்னார். ஜாக்கி சான் அவர் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. உடம்பு ஃபுல்லாக காயம், நிறைய பிரேக்கு, எலும்பு உடஞ்சிருக்கு, இங்கே ஆப்ரேஷன் அங்கே ஆப்ரேஷன், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி, ஆனால் கடைசியில் அவங்க பையன் சரியாக எதுவுமே பண்ணாதனால அவர் என்ன பண்ணியிருக்கார், முக்கால்வாசி சொத்தை எல்லாத்தையுமே சேரிட்டிக்கு எழுதி கொடுத்துட்டார். இங்கே அங்கே நிறையா கொடுத்துட்டார். ஸோ நம்ம பசங்களுக்கு சொத்து கொடுக்கறது அப்படின்னா அவங்க அதிலேருந்து ஒரு ஐடியா பண்ணுறதுக்கோ, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ, ஒரு முதலீடு பண்ணுற அளவுக்கு கொடுத்தா போதும். நம்ம சொத்தை பூரா சம்பாரித்து நம்ம வாழ்க்கையை எல்லாம் உருக்கி நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு கொடுத்தா அவங்க அதுலேருந்து பொழைச்சி வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை காமராஜ் நம்ம காமராஜர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களோட பசங்க நல்லா வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொத்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் உங்களோட பசங்க முடமாக இருக்காங்க, அவங்களால சம்பாதிக்க முடியாது, அவங்களுக்கு கை காலெலாம் நல்லா வராது, அவங்களுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருந்தால் அவங்கள காப்பாற்றிக்க நீங்கள் சொத்து கொடுங்க. நீங்கள் நல்லா இருக்கிற பசங்களுக்கு சொத்து கொடுத்தீங்கன்னா அவங்க முடமாயிருவாங்க. முடமாக இருக்கவங்களுக்கு சொத்து கொடுங்க, ஆக்கிறதுக்கு சொத்து கொடுக்காதீங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பண்ணணும். நம்ம சொத்து கொடுத்தா தான் தலைமுறை நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அவங்களோட அடுத்த 100 வருஷத்தை எப்படி வாழ போகிறாங்க, அவங்களுக்கு டெய்லி ஒரு சேலஞ்ச் வேணும், அவங்களுக்கு டெய்லி மூச்சு விடுறதுக்கு ஒரு காரணம் வேணும், நடக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், திங்க் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும். இந்த மாதிரி பல காரணங்கள் அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு சொத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க எண்ணங்களையும் அவங்களோட செயல்களையும் தயவுசெய்து முடமாக்கிறாதீங்க. ஓகேயா?